எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு திரிஷாவுடைய தயவு தேவைப்படுகிறது. 100க்கு 100 உண்மை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கூவத்தூரும் அதிமுகவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை பார்த்தா கூவத்தூரும் திரிஷாவும் அப்படி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும் அவங்க இந்திய அளவில் மட்டுமில்ல உலக அளவில் வந்து ஃபேமஸ் ஆகணும்னா அவங்க வந்து திரிஷாவை ஏதோ ஒரு வகையில் டார்கெட் பண்ணாலே போதும் போல இருக்கு. இன்னைக்கு அவங்க வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகாங்க போல இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய ஒரு ஒன்றிய செயலாளர் அவர் வந்து அந்த ஒன்றியத்துக்கு மட்டும் தெரிஞ்சவராக இருந்தார். இன்னைக்கு திரிஷா மீது அவர் வைத்த குற்றச்சாட்டு மூலம் இன்னைக்கு உலக அளவில் வந்து யார் அந்த ஏவி ராஜுன்னு சொல்லி எல்லோரையும் வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. இது திரும்பி பார்க்க வச்சது மட்டும் இல்லை, இது அவர் கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள அடைக்கிறதுக்கு ஒரு வழியாக தான் இருக்கு. ஏன்னா கூவத்தூரில் வந்து அன்னைக்கு அதிமுகவுடைய பல மாவட்ட செயலாளர்கள் சரி எம்எல்ஏக்கள் சரி உள்ள அடைச்சி வச்சு அவங்கள வந்து கடைசி வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக வந்து அங்கே வந்து ஆட்சியில் வந்து உட்காந்தாங்க. அந்த ஆட்சியில் உட்கார்ந்த அந்த சந்தர்ப்பத்தை என்ன நடந்துச்சு, கூவத்தூருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அன்னைக்கு எல்லோரும் வந்து அவளோட எதிர்பார்த்தோம். கூவத்தூருக்குள்ள யாரும் போக முடியாது, யாருமே கூவத்தூருக்குள்ள போக முடியாது, கூவத்தூருக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது, அங்கே போகிறது வந்து உள்ள வந்து முக்கியமானவங்க தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த சேலத்தை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு மட்டும் எப்படி உள்ள போனார் வந்தாருன்னு தெரியல. அதனால உள்ள நடந்த விஷயத்த அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அங்க வந்து சேலத்துடைய மாவட்ட செயலாளர் வெங்கடேஸ்வரா, அந்த வெங்கடேஸ்வரனுக்கு வந்து 25 லட்சம் ரூபா கொடுத்து திரிஷாவை அனுப்புனாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து ஒரு முதலமைச்சராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இருக்கிற எம்எல்ஏ ஃபுல்லாக உள்ளே இருந்தாங்க. உள்ளே இருக்கும்போது அவங்க வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மது பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அங்கே இருக்கிற எல்லோரும் வந்து எங்களுக்கு வந்து நடிகைகள் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாருன்னா கருணாஸ் தான். கருணாஸ் சினிமா துறையில் இருந்தார்ல, அதனால் அவர் மூலம்தான் வந்து இந்த நடிகையெல்லாம் வந்து சப்ளை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த ஏவி ராஜு சொல்லியிருக்காரு. ஏவி ராஜு அது மட்டும் சொல்லி தான் பார்த்தாது. இந்த மாவட்ட செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா வெங்கடேஸ்வரன், அவர் என்ன பண்ணார்னா எனக்கு வந்து இளம் பிள்ளையா வேணும், அதுவும் வந்து ஒரு நடிகையே வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு திரிஷா வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சாரு. அந்த அடம்பிடிச்சதுனால என்ன பண்ணாங்கன்னா திரிஷாக்கு 25 லட்ச ரூபா கொடுத்து திரிஷா கூட்டுக்கு வந்தாங்க. இதை வந்து பணம் கொடுத்தது யாருன்னா எடப்பாடி, கூட்டுக்கு வந்தது யாருன்னா கருணாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. இந்த பகிரங்க குற்றச்சாட்டை பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து பொங்கி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யார் ஆரம்பிச்சதுன்னா சேரன் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நீங்க மட்டும் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் ஒரு எதுவுமே இல்லாமல் நீங்கள் மட்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வந்து அவர் வந்து எச்சரிக்கை மாதிரி எடுத்துக்காரு. அதுக்கடுத்து டாக்டர் ஷர்மிளா வந்து எப்படிங்க நீங்கள் வந்து கூவத்தூருக்கு வெளியே வந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்தீங்களே, அவங்களுக்கு தெரியாமல் எப்படி வந்து ஒரு நடிகை வந்து உள்ள கூட்டு போகணும்னு சொல்லி அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து விஷால் தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பெப்சி சங்கத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து திரிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம், இந்த விஷயம் வந்து இப்படியே போய்க்கிருக்கு, நான் தக்க நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா பல பேர் அன்னைக்கு வந்து நம்ம மன்சூர் அலிகான் பார்த்தீங்களா, மன்சூர் அலிகான் வந்து திரிஷாவை வந்து எனக்கு ஒரு ரேப் சீன் மாதிரி நினச்சி ஆசைப்பட்டேன், இப்படி ஒரு சீனே இல்லை, அப்படி இருந்திருந்தா நானும் வந்து ரேப் சீன் பண்ணுற மாதிரி அவங்களை போட்டு ஊட்டி பேட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் வந்து யதார்த்தமாக சொல்லியிருந்தாரு. உடனே அன்றைக்கி வந்து திரிஷா கொந்தளிச்சு உடனே வந்து வழக்கு போயிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சொல்லி 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிமுகவை சேர்ந்த அந்த ஒன்றியச்செயலாளர் மீது எந்த வழக்கும் இன்னும் பதியலையே. ஏன் மன்சூர் அலிகான் மட்டும் வந்து உடனே போயிச்சாங்க, ஆனால் வந்து அந்த அதிமுக ஒரு ஒன்றிய செயலாளர் மேலே பதியலையே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதே வந்து மன்சூர் அலிகானே வந்து தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. திரிஷா வந்து இவ்வளோ பேசுறது வந்து கட்டணத்துக்குரியதுங்க, இல்லை அவதூறமாக இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காருன்னு சொல்லி அவருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இப்படி போய்ட்டு இருக்கும்போது இந்த பைல்வான் இருக்காரு பார்த்தீங்களா, பைல்வான் வந்து எல்லா விஷயத்திலையும், அதாவது பைல்வான் வந்து நடிகைகளை வந்து டார்கெட் பண்ணி பேசுவார், நடிகைகளுடைய அந்தரங்கத்தை பேசுவார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து குற்றச்சாட்டு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பைல்வானே வந்து இங்கே வந்து திரிஷா மேலே குற்றச்சாட்டலை. அந்த மாதிரி அவருக்கு வந்து இதுவரைக்கும் தெரியல. ஏன்னா பர்சனலாக இருக்கிற விஷயமே வந்து பைல்வானுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவார். இப்போ கூவத்தூருக்குள்ள நடந்த மேட்டரை எப்படிங்க அவருக்கு தெரியாமல் இருக்கா? ஆனால் வந்து அவரே என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியல, ஆனால் வந்து அங்கே வந்து
குடியும் கும்மாளமாக இருந்தாங்க. ஆனால் வந்து திரிசா போன விஷயம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி திரிசா தயவு செய்து நீங்கள் வந்து வழக்கு தொடருங்க. ஏன்னா இப்போ மனசுல எனக்கு வழக்கு தொடர்ந்தீங்க, இந்த முறை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த அதிமுக சேர்ந்து அந்த ஒட்டிச்செயலர் வந்து வழக்கு தொடருங்க அப்படி சொல்லி பயில்வானே சொல்லியிருக்காருங்க. அப்படி நீங்கள் வழக்கு தொடரலன்னு வச்சுங்க, அது உண்மன்னு மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாமல் அதனால எதுவும் எவிடன்ஸ் வேறு இருக்குன்றாரு. நீங்கள் வழக்கு தொடர்ந்து அந்த எவிடன்ஸ் உண்மையாக இருந்தால் பிரச்சனை ஆகிடும். நீங்கள் வந்து போனது உண்மையே கிடையாது, நான் போகல அப்படின்னா கண்டிப்பாக வழக்கு தொடர்ந்துங்க, இந்த சினிமா துறை வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயில்வான் சொல்கிறாரு. சரி, இதெல்லாம் போயிருக்கு. அந்த தமிழா பாண்டியன் இருக்காரு பார்த்தீங்களா, தமிழா பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, உண்மை திரிசா போனது உண்மை, திரிசா வந்து 25 லட்ச ரூபா வாங்கினது உண்மை. அங்கே இருந்த எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லட்சம் இல்லைங்க, ஒரு குடியும் கும்மாத்தனமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பணம் கைமாறிச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரூபா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போட வேண்டியவங்களை ஃபுல்லாக வந்து ஒரு ரூபா ப்ளஸ் 3 கிலோ தங்கமும் கொடுத்தாங்க. யார் சொல்கிறதுனா தமிழா பாண்டியன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திரிசாவுக்கு வந்து இந்த அமௌண்ட் கொடுக்கப்பட்டது. நீங்கள் திரிசா தயவலால தான் எடப்பாடி வந்து முதலமைச்சரே ஆனார். திரிசா இல்லாட்டி முதலமைச்சராக இருக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. அப்போ வந்து நம்ம எல்லாரும் நினச்சிக்கிருந்தா சசிகலா காலில் விழுந்துதான் எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆனாருண்டு. ஆனால் வந்து அவர் தமிழா பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து திரிசா தயவலால தான் முதலமைச்சர் ஆகிறான்றாரு. அப்போ இங்கே ஏவி ராஜு சொன்னார் பார்த்தீங்களா, அதை விட தமிழா பாண்டியன் பயமாக சொல்லிக்கிருக்காரு. இப்போ திரிசா வந்து கேஸ் போடணும்னா வழக்கு தொடரணும்னா ஏவி ராஜு மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழா பாண்டியன் மீதையும் போடணும். ஏன்னா அவர் சொல்கிறாருன்னா இது போட்டுக்கிருக்காரு. அப்போ இவர் வந்து சாட்சி மாதிரி சொல்லிக்கிருக்காரு. ஏன் தமிழன் பாண்டியன் வந்து எது போய் கூவத்தில் முன்னாடி போய் நின்றுத்தாரா, இந்த கூவத்தில் முன்னாடி இது வந்து திரிசா உள்ள போகிறத பார்த்தாரா? இது வந்து என்னன்னா, நம்ம எந்த விதமான ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாங்க. சரி, குற்றம் சாட்டியாச்சு, இன்னைக்கு வந்து திரிசா வந்து நான் வழக்கு தொடர போகிறேன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஏபி ராஜ் என்ன சொல்றாருன்னா, திரிசாவுடைய மனசு புண்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சிருக்கேன்றாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, திரிசா மனசு புண்பட்டு இருந்தால் என்ன மன்னிச்சுக்கணும்னு சொல்கிறாரு. தவிர அந்த நிகழ்ச்சி நடக்கலை, நான் தவறுதலாக சொல்லிட்டேன், நான் ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டாவோட திரிசா ஏற்றுக்குருவாங்க. ஆனால் வந்து அவர் சொல்ல வந்தது திரிசா மனசு புண்பட்டு இருந்தா என்னை மன்னிச்சுங்கன்றாங்க. அப்போ நடந்தது உண்மைதான், நான் சொன்ன விஷயம் வெளியே ஓப்பனாக சொல்லிட்டேன், சொன்னதுனால அவங்க மனசு புண்பட்டுருக்கேன், அந்த புண்பட்டதுனால நான் மனசு வந்து மன்னிப்பு கிடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அவர் வந்து உண்மை அப்படின்னா ஒரு அதோடைய சாட்சி இருக்குன்றாரு, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கிறான்றாரு. அந்த எவிடன்ஸை காட்டணும், இல்லாட்டி திரிசா வந்து அந்த ஒட்டிச்செயலர் மேலே வழக்கு தொடரணும். ஏன்னா இதை அப்படியே போயிடுச்சுனாக்க ஏற்கனவே திரிசா வந்து ஒரு முரட்டு சிங்கிளாக இருக்காங்க, இன்னும் திருமணமே ஆகலை. அதுவும் இல்லாமல் வந்து அன்னைக்கு வந்து பல பிரபலமான நடிகைகள்லாம் அங்கே வந்தாங்கன்றாங்க. அவங்களுடைய பேர்கள் யாருமே சொல்லலை. ஏன்னா ஏதாச்சும் ஒரு 4 பேர் 5 பேர் சொல்லி திரிசா பேர் சொல்லி தான் பரவாயில்ல, எந்த நடிகை பேர் சொல்லாமல் திரிசா பேரை மட்டும் அந்த ஒட்டிச்செயலர் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒட்டிச்செயலர் போய் எட்டி பார்த்தாரான்னு தெரியல, எட்டி பார்த்து உண்மை சொன்ன ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. இதான் மற்ற நடிகைகளை சொல்லியிருந்தா அவங்க வந்து இன்னைக்கு கூட இருந்திருப்பாங்க. இவங்க திருமணம் ஆகாமல் தனியாக திரிசா இருக்கிறதுனால இவங்க என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, தனியாக தானே இருக்காங்க, திருமணம் ஆகலை, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு போல இருக்கு. இதனால என்னன்னாங்க, நாளைக்கு இதே மாதிரி வந்து பல பேர் வந்து நடிகர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சிருவாங்க. அதனால இதுக்கு வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கருணாஸ் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறது. கருணாஸ் வந்து அவரை சப்ளை பண்ணாரு, எல்லாத்தையும் கொடுக்க வந்து உள்ள விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ கருணாஸ் வந்து வழக்கு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எந்த நிலைமையில போகுதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் போகதான் இங்கே உடைய கூவத்தூருக்குள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு விவரம் வெளியே தெரிய வரும். இங்கே வந்து எம்எல்ஏ, அதாவது அந்த எம்எல்ஏக்களும் சரி மாவட்ட செயலரும் சரி, இந்த எடப்பாடியை முதல்வர் ஆகிறதுக்காக தான் இந்த வேலை உள்ள நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. கூவத்தூர் அப்படின்னு உடனே கூவத்தூருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. இப்போ வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவங்களோட ஒட்டிய செயலர், அவர் சொல்வது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயமே தெரியல. ஏன்னா அவர் ஒன்றிய செயலராக இருந்தவர் வந்து பல வருடங்களாக அதிமுகவில் இருந்தவர். அவர் என்ன தவறு செஞ்சாருன்னு தெரியல, மாவட்ட செயலாளர் மீது குற்றச்சாட்டு வச்சார், நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சார். அதனால் மாவட்ட செயலாளர் அவர் உடனே வந்து ஒன்றிய செயலாளர் வந்து பதவி நீக்கம் பண்ண விட்டார். பதவி நீக்கம் பண்ண உடனே இவர் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே இவர் வந்து கூவத்தூரில்
நடிகை திரிசாவை 25 லட்ச ரூபாய்க்கு புக் பண்ணான்னு சொல்லி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. அந்த குற்றச்சாட்டுடைய பின் விளைவுகள் என்னென்னு தெரியாமல் வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்கான தீர்வு வந்து கண்டிப்பாக வந்து திரிசா இந்த வழக்கை தொடர்ந்தாதான் இதோடைய முடிவு வரும். நீ அடுத்தடுத்து திரிசா மேலே பல பேர் குற்றச்சாட்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு இது எதுவாக அமையும். இது இல்லாட்டி இது இன்னும் இன்னைக்கு திரிசானா இன்னும் தொடர்கதையாக பல நடிகர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி சினிமா துறையும் சேர்ந்து இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும்.